class 9 NCERT Ganitam Engineer to chapter 2 la 2.4 linear growth and linear decay. Linear growth அப்படின்றது லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது, ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது லீனியர் growth. லீனியர் டிகே அப்படின்றது டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. பட் அப்படியே என்ன சொல்றது, வேற வேற விதமா டிஃப்ரெண்டான டேர்ம்ஸோட டிக்ரீஸ் ஆகாம ஒரே மாதிரியே டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு வருஷத்துல 1% கம்மி ஆகுதுன்னா அடுத்த வருஷமும் சேம் 1%. ஸோ 1%ஆவே குறைஞ்சிட்டு வர்றது தான் லீனியர் டிகே. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம், இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் 9. எக்ஸாம்பிள் 9ல என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் அ ஜர்னி இஸ் கிவன் பை அ லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த லீனியர் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, c of d equal to 100 plus 6d அவங்களே கொடுத்துருக்காங்க. plus 6d அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்க cன்றது காஸ்ட், டோட்டல் காஸ்ட், dன்றது டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் கிலோமீட்டர். இங்க கீழே அதுக்கான டேபிள். ஸோ இனிஷியலா 100, அடுத்தது 60 ஏறிட்டு இருக்கும், அதனாலதான் 100 plus 60d அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 160, அடுத்து 160ல இருந்து ஒரு 60 ஆட் ஆயிருக்கு, இங்க இருந்து ஒரு 60 ஆட் ஆயிருக்கு, அப்படியே 60 ஆட் ஆயிட்டே போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது பேரு லீனியர் growth அப்படின்னு சொல்லலாம். கீழே திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டிராவலிங் 15 கிலோமீட்டர்? ஸோ காஸ்ட் ஆஃப் traveling 15 kilometer equal to என்ன வரும், 100 plus 6 into 15. அந்த டிஸ்டன்ஸ்ல 15 அப்படின்னு கவர் பண்ணணும். ஸோ 6 into 15ன்றது 90. ஸோ 100 plus 90 equal to rupees 190 அப்படின்னு வந்திருக்கும் நமக்கு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, for how many kilometers will the cost of the journey be 700? ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த 700 rupees வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. to find a kilometer, to find a kilometer. ஸோ நமக்கு இங்க எவ்வளோ கிலோமீட்டருக்கு நமக்கு 700 நம்ம எப்படி எழுதணும், 100 plus 6d. இது நம்மளோட ஈக்குவேஷன். காஸ்ட் கொடுத்துட்டாங்க, 700ன்னு காஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த 100 நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாமா? ஸோ 700 minus 100 equal to 60. 700 minus 100ன்றது 600 equal to 6d. அப்போ d equal to 600 divided by 6 கேன்சல் ஆகும் 100. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா எனக்கு 700 rupees சார்ஜ் ஆகும் அப்படின்னா 100 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர். அப்பதான் எனக்கு 700 rupeesன்றது சார்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The height of a cylinder, example 10. height of a water in a cylindrical tank. ஒரு டேங்க் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு வாட்டர் இனிஷியலா எவ்வளவு இருக்கு, 3 மீட்டர்ல இருக்கு. சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது height at the end of t months. ஸோ மந்த் ஆக ஆக இது என்னவாகுது, 0.5 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ கீழே அதுக்கான டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல 3 இருந்தது, நெக்ஸ்ட் மந்த்ல என்னவாகுது 2.5, அடுத்து 0.5 குறைஞ்சி 2, அடுத்து 0.5 குறைஞ்சி 1.5, அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ இது டிக்ரீஸ் ஆயிட்டே வருது அண்ட் ஒரே மாதிரி டிக்ரீஸ் ஆகுறதுனால இது என்னன்னு சொல்லணும், நம்ம லீனியர் டிகே அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெப்ரசன்டேஷனை. அண்ட் மேல இந்த ரெப்ரசன்டேஷனை h of t அப்படின்னு லீனியர் ஃபங்க்ஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 10க்கு, எக்ஸாம்பிள் 10. ஸோ த லீனியர் ஃபங்க்ஷன் that is the height of the water h of t அப்படின்றது 3 minus 0.5 t. இங்க டீன்றது மந்த். ஸோ மந்த் மாற மாற அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். டேபிளும் இருக்கு கீழே. திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த வாட்டர் அட் த எண்ட் ஆஃப் 5 months? ஸோ ஹைட் ஆஃப் வாட்டர்
at the end of 5 months. At the end of 5 months na என்ன பண்ணணும் t இருந்த இடத்துல 5 substitute பண்ணணும். So 3 minus 0.5 into 5. 0.5 into 5 அப்படின்றது 2.5. So 3 minus 2.5 அதோட ஆன்சர் 0.5 மீட்டர். ஸோ கடைசியா 5 மாசத்துக்கு அப்புறமா 0.5 மீட்டர் தான் இருக்கும். இது இந்த கொஸ்டின். இதை லீனியர் டிக்கேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ எக்ஸசைஸ் செட் 2.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சப்போஸ் a plant has height 1.75 feet and it grows. ஸோ க்ரோஸ்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 0.5 feet ஒரு மந்த்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செட் 2.4ல கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1ல பிளான்ட்டோட ஹைட்டும் அது எவ்ரி மந்த் எவ்வளோ க்ரோ ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப்டர் 7 months. அதுக்கு முதல்ல நான் என்ன எழுதணும்? இனிஷியல் ஹைட். ஸோ இனிஷியல் ஹைட் ஆஃப் த பிளான்ட் எவ்வளோ இருக்கு? 1.75 ஃபீட். ஃபீட்டை நான் FT அப்படின்னு எழுதுறேன். அண்ட் இதுக்கப்புறமா இது எப்படி வேரி ஆகுது நமக்கு? இட் க்ரோஸ் 0.5 feet எவ்ரி மந்த். ஸோ எவ்ரி மந்த் இட் க்ரோஸ் எவ்வளோ க்ரோ ஆகுது? 0.5 feet க்ரோஸ் ஆகுது. ஸோ இதோட லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும்? 1.75 பிளஸ் ஒரு மாசமும் மாறுறதுனால 0.5t. இங்க tன்றது நமக்கு என்னது? மந்த். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. ஸோ ஏ வந்து ஹைட் ஆஃப்டர் 7 months. 7 monthsனா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.5 into 7. So 0.5 into 7ன்றது 3.5. So 1.75 plus 3.5. So 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5.25. இங்க ஆன்சர் வந்து 5.25 feet. ஸோ 7 மாசத்துக்கு அப்புறமா இந்த பிளான்ட் 5.25 feet வளர்ந்துருக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? மேக் a table of values for t varying from 0 to 10 months and show the height h increases every month. So t value h value ஒரு மாசத்துக்கும் ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஹாரிசான்டல் டேபிள் மாதிரி போடுறதுக்கு பதிலாக வெர்டிக்கல் டேபிள் மாதிரி போடலாம். இது வந்து நமக்கு மந்த்து, இங்க ஹைட்டு, இது டீன்றது மந்த். மொத்தம் 10 மந்த்துக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலா என்ன ஹைட்ல இருக்கு? 1.75ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த்ல என்னவாகும்? 1.75 பிளஸ் 0.5. ஒரு மாசமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 0.5 தானே நமக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 0.5. 0.5னா இது 2.25. செகண்ட் மந்த்ல 1.75 நம்ம திருப்பி அதுல இருந்தே ஆட் பண்ணணும்னு கிடையாது. அந்த 2.25ல இருந்து கூட ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாம் ஒண்ணுதான். அதனால நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 0.5 ஆட் ஆகும். ஸோ 2.25 பிளஸ் 0.5 இதை ஆட் பண்ணா 2.75. தேர்ட் மந்த்ல செகண்ட் மந்த் வேல்யூ பிளஸ் 0.5 தட் இஸ் 3.25. ஃபோர்த் மந்த் வரும்போது 3.25 plus 0.5 which is 3.75. So fifth monthல 3.75 plus 0.5 இதை ஆட் பண்ணும்போது 4.25. நம்ம 10 வரைக்கும் போடணும். சிக்ஸ்த் மந்த்ல 4.25 plus 0.5 4.75. இது ரெண்டு விதமாகவும் போடலாம். 0.5 பக்கத்துல இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 3 அப்படியும் போடலாம். இல்ல அது ப்ரீவியஸ் மந்த்ல இருந்து அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து ஆடும் பண்ணலாம். செவன்த் மந்த்ல சிக்ஸ்த் மந்த் வேல்யூ
plus 0.5 5.25 இதுதான் நம்ம மேல கால்குலேட் பண்ணிருப்போம் 8th month 5.25 plus 0.5 5.75 so 9th month 5.75 plus 0.5 6.25 10th month 6.25 plus 0.5 that is 6.75 இது B part C partல என்ன கொடுத்திருக்காங்க find an expression that relates H and T and explain why it represents linear growth so C part வந்து ஒரு அந்த representation எழுத சொல்றாங்க equation expression எழுத சொல்றாங்க so expression என்ன height ஒரு மந்த்துக்கும் அந்த height எப்படி வேரி ஆகும் 1.75 plus 0.5 T இங்க T அப்படின்றது வந்து month so it represents linear growth இது ஏன் linear growth அப்படின்னு சொல்றோம் because it increases 0.5 every month so increase ஆயிட்டே போறதுனால இது வந்து நமக்கு linear growth okay next question பார்க்கலாமா okay question number 2 ல என்ன கொடுத்திருக்காங்க a mobile phone is bought for rupees 10,000 its value decreases by 800 every year so mobile phone question initial cost of mobile phone initial cost எவ்வளவு இருந்திருக்கு 10,000 rupees அப்படின்னு இருக்கு it decreases 800 by every year so இது வந்து ஒவ்வொரு இயரும் வந்து 800 வந்து குறைஞ்சிட்டே வருது it decreases every year it decreases every year by rupees 800 இப்போ இதோட linear equation நம்ம எப்படி எழுதுவோம் linear equation equal to so நம்ம கிட்ட இருக்கிறது first initial 10,000 and ஒரு வருஷமும் 800 rupees வருது இங்க T அப்படின்றது வந்து year so ஒவ்வொரு இயர்க்கும் 800 கம்மி ஆயிட்டே வரும் இது general expression so question number 1 அதுல find the value of the phone after 3 years so first value of the phone after 3 years so after 3 years na இது எப்படி எழுதணும் 10,000 minus 800 into 3 T போடுற இடத்துல 3 so 10,000 minus 2,400 2,400 இங்க இருந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டா rupees 7,600 அப்படின்னு வரும் so value of the phone after 3 yearsன்றது 7,600 okay next என்ன கொடுத்திருக்காங்க make a table of values for T varying from 0 to 8 years so Tன்றது ஒரு மந்த்துக்குமானது வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம் depreciate ஆயிட்டே வருது depreciates with time அப்படின்னு கேட்டிருக்காங்க 8 years வரைக்கும் so B T அப்படின்றது மந்த் இது ஒவ்வொரு இதுக்குமே வேல்யூ கண்டுபிடிக்கணும் so first இனிஷியலா இது எவ்வளவு வேல்யூல இருக்கு 10,000 அப்படின்ற வேல்யூல இருக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல என்னவாகும் இந்த 10,000ல இருந்து 800 ரெடியூஸ் ஆகும் so 9,200 அப்படின்னு இருக்கும் செகண்ட் மந்த்ல 9,200ல இருந்து 800 கம்மி ஆகும் so 8,000 9,200னா 8,400 வருமா நமக்கு yes 8,400 third monthல 8,400ல இருந்து another 800 கம்மி பண்ணும்போது 7,600 fourth yearல 7,600ல இருந்து again ஒரு 800 கம்மி பண்றோம் 6,800 fifth yearல 6,800ல 800 reduce பண்ணா 6,000
6th இயர்ல 6000ல ரெடியூஸ் பண்ணும்போது 5200. 7th இயர் minus 800 போடும்போது 4400. லாஸ்டா 8th இயர் வரும்போது 4400ல 800 கம்மி பண்ணா 3600 அப்படின்னு வரும். ஸோ ஆஃப்டர் 8 இயர்ஸ் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 3600. டேபிள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால நம்ம வெர்டிக்கலா ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், find an expression that relates V and T. Vன்றது value of the phone. So see, expression என்ன expression நம்ம எப்படி கொடுக்கலாம்? Value for per month equal to 10,000ல இருந்து minus 800 T. Tன்றது month, Vன்றது value of the phone. இங்க why it is linear decay. This represents linear decay because it decreases every year. So the decrease ஆகிறதுனால இது என்ன சொல்றாங்க? linear decay அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 இது எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கு. நமக்கு மொத்தமா 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3. The initial population of a village is 750. Okay, question number 3ல initial population of the village, initial population வந்து 750 இருக்கு. அடுத்தது every year 50 people moves from a nearby city to the village. பக்கத்துல இருக்க சிட்டில இருந்து உள்ள வராங்க. இப்போ உள்ள வராங்கன்னும் போது சிட்டி பாப்புலேஷன் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். every year it increases from other city. other cityல இருந்து எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா 50 people இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் ஆஃப்டர் 6 years. ஸோ இதோட லீனியர் ஈக்குவேஷன் ஆர் லீனியர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம் நம்ம? 750 இனிஷியல் பிளஸ் 50 இன்டூ டி அப்படின்னு எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் பார்ட் population after 6 years. So population after 6 years equal to 750 plus 50 into 6. 50 into 6 ன்றது 300. So 750 plus 300 அப்படின்றது 1050. So 6 வருஷத்துக்கு அப்புறம் 1050 people அந்த வில்லேஜ்ல இருப்பாங்க. Question number B part. From a table of values for T varying from 0 to 10 years and show how the population increases every year. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு டேபிள் அதே மாதிரியே டேபிள் ஃப்ரேம் பண்ண போறோம். டீன்றது எவ்ரி இயர். ஸோ இங்க டீன்றது இயர் and Pன்றது population. Okay, so first 0 yearல 750 members இருப்பாங்க. first yearல 750 plus 50 800. second yearல 800ல 50 add ஆகி 850. third yearல 50 add ஆகி 900. fourth yearல 900ல 50 add ஆகி 950. fifth year 950 இருந்து 1000. sixth year 1000 இருந்து 1050. seventh year 1100. eighth year 1150. ninth year
150ல 50 ஆட் ஆகி 1200. ஸோ 10th இயர் வரும்போது 1200ல 50 ஆட் ஆகி 1250 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள். இதுக்கு தேர்ட் ஒன் வந்து find an expression that relates population and time. Explain why. So C part linear expression. So linear expression நமக்கு population related எழுதணும். So P of T equal to initial 750 plus 50 into T. It represents, இது எதை காட்டுது? linear growth. எப்படி இது linear growth ன்னு சொல்றோம்? Because it increases every year in linear. ஒரே மாதிரியே தான் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. Okay, last question. A telecom company charges 600 for a certain recharge scheme. So initially 600. This prepaid balance is reduced by 15 each day after the recharge. So recharge பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கும் 15 rupees வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது, ஆயிட்டே வருது. ஓகே, இனிஷியல் கொஸ்டின் என்ன நமக்கு? இனிஷியல் ரீசார்ஜ் ஸ்கீம், இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் ரீசார்ஜ் equal to rupees 600. So each day it decreases by rupees 15. ஒரு நாளா குறைஞ்சிட்டே வருது. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? Write an equation that models remaining balance B of x after using the scheme for x days. Explain why it represents linear decay. So முதல்ல ஒரு ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து equation that models the remaining balance. ஸோ எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ்பிரஷன்றது ஈக்குவேஷன்றது ஒன்று தான். B of xன்றது பேலன்ஸ். பேலன்ஸ் எப்படி பார்க்கணும்? 600 மைனஸ் 15 இன்டூ எக்ஸ். இங்கே எக்ஸ்ன்றதா என்னது? டேஸ். ஸோ இது வந்து B of x. Explain why it represents decay. It represents decay. ஏன்? linear decay. Because it decreases. ஒரு நாளைக்கு 15 rupees வச்சு 2 நாளைக்கு 30 rupees, 3 டேக்கு 45 rupees அப்படின்னு லீனியரா குறைஞ்சிட்டே வரப்போகுது. பிகாஸ் இட் டிக்ரீசஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர், ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் வில் த பேலன்ஸ் ரன் அவுட். ஸோ எத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த பேலன்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்குறாங்க. டு ஃபைண்ட் the balance to run out. To find the number of days to run out the balance. ஓகே, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான் இங்கே வேணும். ஸோ அவங்க என்ன, நம்ம கிட்ட மொத்த ரீசார்ஜ் எவ்வளோ? மொத்த காஸ்ட் வந்து 600. ஸோ பேலன்ஸே இல்லை, இது வந்து ரன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேலன்ஸு 0. நம்ம கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் 600 மைனஸ் 15x. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே 0ன்னு எழுதணும் அப்படின்னா இது முடிஞ்சிருது. எனக்கு இந்த டேஸ் தான் வேணும். பேலன்ஸ் எனக்கு நில் ஆயிடுது அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டேல பேலன்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல காஸ்ட்ல 0ன்னு போட்டுறோம். பேலன்ஸ் 0. 600 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம், இல்லை 15 இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். ஈக்குவல் டு 600. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 15. 15 டேபிள்ஸ்ல இதை ரெடியூஸ் பண்ணும்போது 40. ஸோ 40 days are required to run out of balance.
பேலன்ஸ் முடியறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுது? 40 டேஸ் தேவைப்படுது. இது பி பார்ட். சி பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? மேக் a table of values for x varying from 1 to 10 days and show the balance reduces with time. ஸோ பேலன்ஸ் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து டைம்ன்றது நமக்கு இங்கே டேஸ். இங்கே எக்ஸில் கொடுத்ததுனால நான் டீக்கு பதிலாக இங்கே என்ன எடுக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இங்கே பேலன்ஸ் தட் இஸ் பி. ஓகே, இப்போ இனிஷியல் டே 0th டேல இங்கே எவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட? 600 rupees. ஃபர்ஸ்ட் டேல 600ல 15 rupees கம்மியாகி 585. செகண்ட் டேல 585லேருந்து இன்னொரு 15 ரெடியூஸ் ஆகி 570. தேர்ட் டேல 570லேருந்து ஒரு 15 ரெடியூஸ் ஆகி 555. ஃபோர்த் டேல 555 minus 15 reduce ஆகி 540. ஃபிஃப்த் டேல 540 minus 15, so which is 525. Sixth day 525 minus 15, which is 510. Seventh day 10th day வரைக்கும் கேட்டிருக்காங்க. Seventh day 510 minus 15, 495. Eighth day 495 minus 15, 480. Ninth day 480 minus 15, 15 na 75, 60, 65. So 465. 10th day 465 minus 15 equal to 450.